ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றேனடி. வணக்கம். இன்றைய பதிவு. இன்னைக்கு பதிவு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வர்க்கோத்தமம் என்றால் என்ன அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்ப வர்க்கோத்தமம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ராசி சக்கரத்துல ஒரு ராசியில இருந்துச்சு அப்படின்னா, அதே கிரகம் நவம்சத்திலையும் அதே இடத்துல இருந்தது அப்படின்னா இதுதாங்க வர்க்கோத்தமம் ஆகிற அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ அந்த கிரகம் மிக வலுவா இருக்கு, தன்னுடைய திசையில மிக நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. அதே அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் மிக சிறப்பான பலன்கள். அந்த லக்ன சுப யோகரா இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் மிக யோகமான பலன்கள் அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. ஏன்னா அந்த கிரகம் வர்க்கோத்தமா இருக்கு. ராசி சக்கரத்திலையும் நவம்சத்திலையும் ஒரே ராசியில் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. அந்த கிரகம் தன்னுடைய திசையில நல்ல ராஜயோக அமைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் போட்டுக்கூட காட்டுறேங்க, சரிங்களா? இப்போ குரு வச்சு சொல்றேன். இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, இப்போ லக்னத்தை கை வைக்கலாம், சரிங்களா? லக்னத்துக்கு திருகோண ஸ்தானமாக இருந்தாலும் சரிங்க, கேந்திரத்தில் இருந்தாலும் சரிங்க, அல்லது மறைவு ஸ்தானங்களாக இருந்தாலும் சரிங்க, சரிங்களா? இது நான் சொல்றது பொருந்துங்க. ஏன்னா அந்த கிரகம் வர்க்கோத்தம் ஆகிற அமைப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பான அமைப்புங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு குரு தனுசு ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு தனுசு ராசியில குரு குரு ஆட்சி வீடு, மூல திருகோண வீடு, நல்ல வலுவா இருக்காரு. ராசி சக்கரத்துல நல்ல வலுவா இருக்காரு. இது தன்னுடைய திசையில நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுவே இந்த கிரகம் நவம்ச சக்கரத்துல போய் நீச்சமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ இந்த மாதிரி பெற்றிருந்தா அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க ராசி சக்கரத்துல நல்லா வலுவா இருக்காரு, ஆனா நவம்சத்துல நீச்சம் பெற்றிருக்காரு அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருக்காரு, தன்னுடைய திசையில பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சிலர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா பொதுவா வர்க்கோத்தமம் ஆயிருந்துச்சுன்னா அதோடைய திசையில மிக வலுவா இருக்கு, தன்னுடைய திசையில நல்ல யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க, சரிங்களா? இப்ப வர்க்கோத்தமம் ஆகிற அமைப்பு அப்படின்னா, இப்ப ராசி சக்கரத்துல குரு இந்த ராசியில இருக்காரு, தன்னுடைய ஆட்சி மூல திருகோண வீட்டுல இருந்தாலும் நவம்சத்திலையும் அதே வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அதுதாங்க வர்க்கோத்தமம் ஆகிற தன்மை, சரிங்களா? இது வர்க்கோத்தமம் ஆகிற தன்மை அப்படின்னா, இங்க சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல குரு 1ஆம் பாதத்துல இருந்துச்சு அப்படின்னா, இங்க குரு சூரிய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்துச்சுன்னா நவம்சத்திலும் இதே ராசியே இருப்பாருங்க, சரிங்களா? இதுதான் வர்க்கோத்தம ஆகிற அமைப்பு. குருக்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னா, குரு புத்திரக்காரகர், தனத்துக்கு காரகர் அப்படிங்கறதுனால தன்னுடைய குரு திசை நடந்துச்சுன்னா அது உண்டான நல்ல பலன்கள் அவங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க, சரிங்களா? குரு கௌரவ தன்மை கொடுக்கற அதிகமா உண்டுங்க. ஜாதகர் மிக கௌரவமா ஒரு பொருளாதார வளர்ச்சியிலும் சரிங்க, வெளி வட்டாரமும் நல்ல கௌரவமா இருப்பாரு, பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியாவே அவங்களுக்கு இருக்குங்க, சரிங்களா? அதே போல புத்திர பாக்கியம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அதோட குருவுடைய திசையில அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா புத்திர காரகர் இல்லைங்களா குரு பகவான் அப்படிங்கறதுனால. அதுவே அந்த லக்னத்துக்கு குரு பகவான் 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ இந்த மாதிரி அல்லது லக்னாதிபதியோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மிக சிறப்பான யோக பலன்கள் கொடுக்குங்க. ஏன்னா அந்த லக்னத்துக்கு யோகராகவும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா நல்ல சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. ஏன்னா வர்க்கோத்தமம் ஆயிருக்கு அந்த கிரகம் அப்படிங்கறதுனால ஏற்கனவே நல்ல ஆட்சி பெற்று வலுவா குரு உட்கார்ந்து இருக்காரு, அதுவும் வர்க்கோத்தமம் ஆயிருக்கு, நல்ல வலுவா இருக்காரு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மிக சிறப்பான யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. குரு மட்டும் இல்லைங்க, மற்ற கிரகங்களாக எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க, அந்த கிரகம் வர்க்கோத்தமம் ராசியில ஒரு கட்டத்துல ஒரு பாவத்துல இருந்துச்சுன்னா அதே நவம்சத்திலும் அதே இடத்துல இருக்குது அப்படின்னா மிக வலுவா இருக்கு, சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இப்ப கிரகங்களுக்கு மட்டும் இல்லைங்க, லக்னத்துக்கும் சரிங்க. அந்த ஒரு லக்னம் வர்க்கோத்தம் ஆகி அதே ராசியில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப மீன லக்னம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் மீன லக்னத்துல பிறந்திருக்காரு, அதே ராசியில மீன லக்னம் அப்படி இருக்கிற மாதிரியே நவம்சத்திலும் மீன லக்னமாகவே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த லக்னமும் வலுவா இருக்கு, வர்க்கோத்தம் ஆயிருக்கு. அவங்க லக்னாதிபதி அதாவது லக்னம் வலுவா இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க. லக்னாதிபதி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் லக்னம் நல்லா வலுவா இருக்கு,
அதனால ஜாதகருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து போராடுற தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா, அது வந்து வலுவாக இருக்கு. அதாவது வர்க்கோத்தமம் அப்படின்னு என்றாலே அது வந்து வலு சேர்க்கிற அமைப்புங்க. சரிங்களா, அப்படிங்கறதுனால லக்னாதிபதியை ஏதாவது ஒரு விதத்துல லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சி இருந்தாலும் சரி, அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, வக்ரமாகி இருந்தாலும் சரிங்க, இதெல்லாம் பாதிக்கிற தன்மை இல்லைங்களா. ஆனாலும் அந்த லக்னம் வர்க்கோத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வலுவான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி மற்ற கிரகம் இப்ப நான் குரு போட்ட கட்டுப்பாட்டின மாதிரி மற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் போயிருந்தா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் அது கொடுக்கவே செய்யுங்க. லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் வந்து இந்த மாதிரி இருந்தும் வர்க்கோத்தமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் கண்டிப்பா அதோட திசா காலங்களில் கொடுக்குங்க. சரிங்களா, இது வர்க்கோத்தமம் அமைப்பாகுங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம்.